இந்த இஸ்ரவேலை அடிப்பதற்கு எத்தனை கொம்பர்கள் 1948 இருந்து முயற்சி பண்ணார்கள். சூழ இருக்கின்ற தேசங்கள் எல்லாம் 1948 ஆண்டு மே மாதம் 14 இருந்து 49 ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை 9 மாதங்கள் யுத்தம் செய்து கடுமையான தோல்வியை தழுவிக்கொண்டன. 19 வருஷங்களுக்கு பிறகு 1967 ஆண்டு ஜூன் மாதம் 11 தொடங்கி ஒரு சில நாட்களில் இஸ்ரவேலை முறியடித்து விட 4 நாடுகள் தீர்மானித்திருந்தன. எகிப்து, சிரியா, லெபனான், ஜோர்டன். இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற சக்திகள் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், வடக்கிலே ரஷ்யா உதவி செய்தன. என்ன நடந்தது? 11 அவர்கள் யுத்தத்தை தொடங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் 5 தொடங்கி 6 நாட்களில் அந்த நாடுகளை முறியடித்து 6 நாட்கள் யுத்தத்தில் வெற்றி பெற்று அவர்கள் யுத்தத்தை தொடங்க இருந்த 11 இவர்கள் ஓய்ந்திருந்தார்கள். சரியா? இப்படி இன்றும் கூட அன்றைய அதே இஸ்ரவேலின் தேவன் இன்றைய இஸ்ரவேலின் தேவனாக இருந்து அவர்களை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு 40 வருஷங்கள் வனாந்திரத்திலே பிரயாணித்து ஒரு 38 வருஷங்களுக்கு பிறகு மோவாப் என்ற தேசத்துக்கு அண்மையிலே வந்து விட்டார்கள். அந்த மோவாபை அந்த நேரத்திலே ஆட்சி செய்தனுடைய பெயர் பாலாக். அந்த பாலாக் ராஜாவுக்கு இந்த இஸ்ரவேலர்கள் அவனுடைய தேசத்துக்கு அண்மையில் வந்து பாளையம் இறங்கினது ஒரு பயமான விஷயமாய் போய்விட்டது. ஏன் தெரியுமா? இவர்களுடைய 38 வருட பிரயாணங்களில் அவ்வப்போது சில தேசங்கள் இவர்களை தாக்க முற்பட்டன. ஏன் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா இல்லை, யாரோ ஒரு கிழவன் இவர்களை நடத்தி கொண்டு போகிறான். நமக்கு தெரியும் அவர் யார் என்று. மோசே அவர்களை நடத்த தொடங்கும் போதே அவருக்கு 80 வயது. சரியா? அப்போ 80 வயது, 10 வருடங்களுக்கு பிறகு 90 வயது, 20 வருடங்கள் இவர்கள் பாலைவனத்தில் பிரயாணிக்கும் பொழுது இவர்களுடைய தலைவனாகிய மோசேக்கு எத்தனை வயது? 100 வயது. எப்படி இருந்திருப்பார்? அப்போ யாரோ ஒரு கிழவன் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறான். அவர்களுக்கு ஒரு இராணுவம் கிடையாது. சும்மா ஆடு மாடுகளை வைத்துக்கொண்டு இந்த கூடாரங்களை சுமந்து கொண்டு ஒரு நாடோடி கும்பல் எகிப்தில் இருந்து இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாம் அதற்கு போய்கொண்டிருக்கிறது. இதனால் இவர்கள் போன அந்த வழிக்கு அண்மையில் இருந்த சில தேசங்களின் ராஜாக்கள் பார்த்தார்கள், சூப்பர் நாடோடி கும்பல் ஒன்று போகிறது, அவர்களுக்கு ராஜா இல்லை, அவர்களுக்கு சேனை இல்லை, இராணுவம் இல்லை, அவர்களை அடித்து நொறுக்கி அவர்களுடைய பெண்கள், பிள்ளைகள், ஆடுகள், மாடுகள், பொருட்கள் என்று கொள்ளையடிக்கலாம் என்று அவ்வப்போது இவர்களை தாக்கினார்கள். சரியோ? என்ன நடந்தது? தாக்க வந்தவர்களுக்கு ராஜா இருந்தான், இராணுவம் இருந்தது, சேனை இருந்தது, ஆயுதங்கள் இருந்தன. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அந்த இஸ்ரவேலர்களோடு இருந்தபடினால் நாய் அடி பேய் அடி வாங்கி கொண்டுதான் திரும்பி போனார்கள். இப்போவும் அப்படித்தான் நடக்கிறது.